இன்னைக்கு நான் உபயோகப்படுத்த போகிறது பூமி ஃபார்ம் ஃப்ரெஷ் ஆர்கானிக்ஸோட நலங்கு மாவு. இந்த ஜெனரேஷனில் இருக்கிற சில பேருக்கு நலங்கு மாவுன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாமல் இருக்கிறவங்க கூகுளில் போய் தேடி பாருங்கள். அதில் மஞ்சள், சில பயிறு வகைகள், சிறுதானியங்கள் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் சோப்புக்கு பதிலாக இந்த ஹெல்த்தியான பவுடரை தான் உபயோகப்படுத்தினாங்க. நான் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறேன்னு உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இதை சாதாரணமாக தண்ணியிலையோ இல்லை பன்னீரில் இல்லை பாலில் வேணால் கலக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீரில் கலந்துருக்கேன். நீங்கள் இதை கரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டுறதுக்கு ஈஸியாக வரும். அப்படியே ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டாங்க. இது போட்டதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் 80% to 85% ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் விடாதீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும்போதே நீங்கள் அதை அழகாக அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதில் பன்னீர் கலந்தீங்கன்னா போடும்போதே உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா வரும். ஆமாம், நீங்கள் போடும்போது அப்படியே கொஞ்சம் நெக்லைனுக்கும் கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஸ்கின் டோன் வித்தியாசமாக தெரியும் ஃபேஸ்க்கும் அங்கேயும். இது நான் சொன்ன மாதிரி பூமி ஃபார்ம் ஃப்ரெஷ் ஆர்கானிக்ஸோட நலங்கு மாவு. அவங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு அவங்க நம்பர் நாங்கள் ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். ஸோ அந்த நம்பரை பார்த்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னாலும் சொல்லுவாங்க. ஸோ அவங்க இது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்ணுறாங்க. இயற்கையிலே நேச்சுரல் கிரெயின்ஸில் ஆர்கானிக்காக வளர்ந்த கிரெயின்ஸில் பண்ண பிஸ்கெட்ஸ்லேருந்து நிறைய ஆர்கானிக் பவுடர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மாய்ஸ்சர் எதுவும் அதை எஃபெக்ட் பண்ணாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணதுனால பயப்படாமல் தைரியமாக உபயோகப்படுத்தலாம். எந்த பக்க விளைவும் இருக்காது. நான் அந்த நலங்கு மாவு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு மாதிரி நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்குது வாஷ் பண்ணதுக்கப்புறம். இதில் என்ன பெஸ்ட்டுன்னா, இந்த மாவு நம்ம ஹியூஸ்டன்லேயே இப்போ கிடைக்குது. இந்த நலங்கு மாவை வாரத்துக்கு ஒரு தடவைன்னு 1 மாதத்துக்கு விடாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் வீட்டுக்காரரே அடடா என்ன முகத்தில் ஒரு பெரிய க்ளோ தெரியுதுன்னு சொல்ல போகிறாரு. அப்படி அவர் சொல்லலைன்னா மறக்காமல் அவரை ஒரு நல்ல கண்டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க.